குருக்ஷேத்திரம். அந்த இரவு காற்றே நின்று கேட்டது போல துரியோதனன் மரணத்தின் செய்தி அஸ்வத்தாமாவின் உள்ளத்தை கிழித்தது. அவன் அப்பா துரோணன் உண்மையில்லா செய்தியில் விழுந்து பாண்டவரிடம் உயிரை இழந்தார். இன்று அவன் நண்பன் துரியோதனனும் இல்லாமல் போனான். அஸ்வத்தாமாவின் உள்ளத்தில் கோபம், பகை, வேதனை ஒரே தீயாக எழுந்தது. அவன் சூழ்ந்தபடி சொன்னான், இன்றிரவு பாண்டவர்களின் இரத்தமே இந்த நிலத்தை அடக்க வேண்டும். கிருதவர்மன், கிருபர் அவனுடன் இணைந்தனர். இரவு நேரத்தில் பாண்டவர்களின் படைத்தளம் ஆழ்ந்த தூக்கத்தில். இரட்சகர் கூட மணியின் ஒலி கேட்காமல் தூங்கினர். அஸ்வத்தாமன் ஒரு பிஞ்சு மரணமாக படைத்தளத்திற்குள் நுழைந்தான். முதலில் பஞ்சாலரின் வீரர்களை வெட்டினான் கோபத்தை அடக்க. ஆனால் அவனிடம் இருந்த கோபம் ஒரு மனிதனுக்கே. திரௌபதியின் மகன்கள் அவர்களே அவரது தந்தையின் மரணத்திற்கு காரணம் என்று அவன் நம்பினான். கடைசியில் பாண்டவர்களின் கூடாரத்தை அடைந்தான். அங்கு படுத்திருந்தார்கள் 5 இளைஞர்கள், திரௌபதியின் 5 மகன்கள். அவர்கள் தூக்கத்தில், அவர்கள் பாதுகாப்பில், அவர்கள் கனவுகளில். அஸ்வத்தாமனின் கண்களில் ஒரே தீ. இவர்கள்தான் பாண்டவர்கள் என்று முடிவு செய்தான். அவன் வாளை உயர்த்தி ஒரே அடியில் அவர்களின் தலைகளை வெட்டினான். தூக்கத்திலேயே அந்த 5 உயிர்களும் அமர்ந்தன. அவன் அவற்றை தூக்கி துரியோதனனின் முன் கொண்டு சென்றான். துரியோதனன் இறப்பின் நொடி. அஸ்வத்தாமன் தலைகளை அவன் முன் வீசி நின்றான். பாருங்கள், பாண்டவர்கள் யாரும் இல்லை, நான் பழியை எடுத்துவிட்டேன். துரியோதனன் பலவீனமான குரலில் சொன்னான், அஸ்வத்தாமா, இவர்கள் பாண்டவர்கள் அல்ல, திரௌபதியின் மகன்கள். அவர்கள் நிரபராதிகள். அஸ்வத்தாமன் அந்த நேரத்தில் தான் உணர்ந்தான் தன் செயலில் இருந்த பாவத்தின் அளவை. அவனின் கோபம் அவன் கண்களை மூடித்தான். ஆனால் அவன் செய்தது இந்த யுத்தத்தின் அதிக இருண்ட பிழை. இரவு அமைதியிலே 5 இளம் உயிர்கள் தூக்கத்தில் வீழ்ந்தன. அந்த இரவு குருக்ஷேத்திரத்தின் நிலம் மிகவும் கரையானது.